நடுவாய் காத்திடும் பொருளாய் அருளாய் காத்திடும் பொருளாய் மூவர் நடுவாய் காத்திடும் பொருளா உயர்ந்தோன் அருள் நிறைந்தோன் புவி இழந்தோன் தனி மறந்தோன் உயர்ந்தும் அருள் நிறைந்தோங்குமே வளர்ந்தோங்குமே தலை தோங்குமே உயர்ந்தோன் அருள் நிறைந்தோன் புவி இழந்தோன் தனி மறந்தோன் பாடிட பையன் நடிப்பாய் பரந்தாமா அவள் பாதபலி ஓர்க்கு வரும் சேமா பாடிய பயம் அழிப்பான் பரந்தாமல் உலகினை காக்கபத்து அவதாரம் அதில் உயர்ந்தது ஸ்ரீராமன் என்னும் நாமம் உலகினை காக்கப்பத்து அவதாரமும் அதில் உயர்ந்தது ஸ்ரீராமன் எனும் நாமம் அறிவு புகட்ட ஒரு அவதாரோ நாராயணா நமோ நாராயணா நமோ நாராயணா அறிவு புகட்ட ஒரு அவதாரம் நாராயணா நமோ நாராயணா அறிவு புகட்ட ஒரு அவதாரம் நமக்கு ஆட்சிதந்தான் கீதை ஆட்சிதந்தான் கீதை ஆட்சிதந்தான் கீதை எனும் நாமோ பாரினை போக்கவென்று பாற்கடலில் துயின்று பாக்கியவதி லட்சுமி பாக்கியவதி லட்சுமி தன்னை மார்பில் அணிந்து பணிபோல் கல்வி பரந்தாமா துயர்னே சாயனையாரோ கரிகரி பரந்தாமா துயனே சாயனையாலும் பணிபோல் கல்வி பரந்தாமா துயர்னே சாயனையாலும் ஸ்ரீராமா ராமா கலைக்கணவெல்லாம் முடித்துக் கொண்டு கைலாயம் என்ற உலகத்தின் மூத்த கடவுளான ஆதிப்பரம்பொருள் எம்பெருமான் ஈஸ்வரனிடத்தில் ஆசைப்பட்ட பின்பு அன்னவர்தகத்திலே வாதியின் ஆதிவராசக்தி என்னவள் உமைவல் திருவாதம் அணிந்து நேராக பார்க்கடலுக்கு சென்று மச்சம் குர்மம் ராக மாமனம் நரசிம்மன் ராமன் பரசுராமன் பலராமன் கண்ணன் கல்கி என்று சொல்லக்கூடிய தசவதாரத்திற்கு சொந்தக்காரன் பத்தவதார கதாநாயகர்கள் பாட்டின் பெருமாளிடத்தில் ஆசைப்பட்ட பின்பு அருளில் இருக்க உலகமில்லை பொருளில் இருக்க உலகம் இல்லாக என்கிற காரணத்தினாலே செல்வங்கள் புகழ் கல்வி வலி வெற்றி நன்மகள் பொருள் நெல் நல்கொள் நிகழ்ச்சி அறிவு அழகு பொறுமை இளமை துணிவு நோயின்மை வாழ்நாள் என்று சொல்லக்கூடிய 16 செல்வங்களுக்கு மதிபதியான பாட்டி மகாலட்சுமணத்தில் ஆசைப்பட்டு நேராக சத்தியலோகம் சென்று ஆழத்திலே இந்த ஞானத்திலே வருங்காலத்திலே அனுகூலத்திலே மூலத்திலே பிரம்மன் நான் எடுத்து பண்டம் முடிக்கிறான் வாசி முடிக்கிறான் என்று சொல்லக்கூடிய தந்தை பிரபனின் நல்ல ஆசையும் இருக்கிற மேந்தி வெள்ளை துகளுடித்து வெள்ளைப்பணி போன்ற வெள்ளை கமலத்தில் விட்டிருந்து வெளி அரியாசனத்தில் இன்று என்னை அரசோடு சரியாசனம் வைத்ததாய் என்று வணங்கக்கூடிய என்னுடைய தாய் உலகத்தின் கல்வித்தாய் என்னவள் சரஸ்வதியிடம் ஆசைப்பட்டு நேராக வந்து இருக்கிறேன் முன்பொரு சமயம் என்னுடைய அண்ணன் தக்கனாகப்பட்ட 1000 குழந்தைகளை தொற்றுவித்து படைக்கும் தொழில் மீது இருந்த ஆர்வத்தால் பிரம்மனை நோக்கி தவம் செய்து படைக்கும் தொழிலை வாங்கி வாருங்கள் என்று கட்டளையிட்டார். உடனே தந்தையினுடைய கட்டளைக்கு இணங்கி 1000 குழந்தைகள் பிரம்மனை நோக்கி தவம் செய்ய ஆரம்பித்தார்கள். இதை அறிந்த நாரதர் தன்னுடைய தந்தையினுடைய தொழிலுக்கு ஏதாவது ஆபத்து வந்துவிடுமோ என்று எண்ணி படைக்கும் தொழிலை பிரம்மன் பட்ட கஷ்டங்களை புறம் எடுத்துக் கொள்கிறார். உடனே இந்த 1000 குழந்தைகளும் பிரம்மனை நோக்கி தவம் செய்வதை விடுத்து எம்பெருமான் ஈஸ்வரனை நோக்கி தவம் செய்ய ஆரம்பித்தார்கள். இப்படி தக்கன் 3000 குழந்தைகளை தோற்றுவிக்க அந்த 3000 குழந்தைகளையுமே நாரதர் தவம் செய்ய விடாமல் தடுக்கிறார். இதற்கெல்லாம் காரணம் யார் என்பதை அறிந்தான் தக்கள். நாரதர் அழைத்தான். எப்பொழுது தன்னுடைய அண்ணன் குடும்பம் முறை இன்று வராமல் என்னுடைய குடும்பத்திலே நீ கலகத்தை ஏற்படுத்தினாயோ இன்று முதல் நீ ஒரு நாள் ஒன்றுக்கு ஒரு கலகத்தை ஏற்படுத்தாவிட்டாலே உன்னுடைய சிரமாகப்பட்டது 1000 சுக்குகளாக வடிக்க வேண்டும். ஒரு ஆள் ஒரு இடத்துல தங்கக்கூடாது என்று மற்றொரு சாபத்தை விட்டு அதன்படி கலகம் எங்கே என்று திறந்தோறும் அலைந்து கொண்டிருக்கிறேன். அப்படி அலையும் வேலையெல்லாம் என்னுடைய கலகத்திற்கு உறுதுணையாக இருக்கக்கூடியவன் எம்பெருமான் கணபதி விநாயகப் பெருமான். எந்த ஒரு காரியத்தை தொழுதாலும் பிள்ளையார் சொல்லி போட்டு வணங்கினார். தொடங்கினால் காரியம் நிச்சயம் நற்காரியமாகவே அமையும் என்ற காரணத்தினாலே என்னுடைய கலகமும் இன்று நன்முறையில் அமைய வேண்டும் என்றால் பாலும் தெளிதேனும் பாகம் பருப்பும் இவைனாலும் மனதனுக்கு நான் தருவேன். கோலம் செய் துங்க கரிமுகத்து தூமணிய நீ எனக்கு சங்கத்தமிழ் முன்றும் தா என்று வணங்கக்கூடிய கணபதியை வணங்கி கலகத்தை தொடங்குவோம். நாராயணா. நாரதநாடிக்கும் அன்பு தம்பி கார்த்திகராஜ் அவர்களுக்கு கிராமத்து சார்பாகவும் விழா கமிட்டி சார்பாகவும் பொன்னாடை அணிவித்து மகிழ்விக்கிறார்கள். பொன்னாடை அணிவித்து புகழாரம் சேர்த்த அன்பு கிராம பொதுமக்களுக்கும் இந்த விழாவினை சீரோடும் சிறப்போடும் நடத்தி கொண்டிருக்கக்கூடிய அத்தனை அன்புலங்களுக்கு என்னுடைய சர்வம் சார்ந்து கலை குடும்பத்தினர் சர்வம் நன்றி கிடந்த வணக்கம் வணக்கம் வணக்கம். முகத்தனே 5 கரத்தனே சித்தி புத்தி விநாயக பெரும்
பக்தியோடு நான் தொழுதேன் கதி எனக்கு நீ என்று வேறு யாரோ அஞ்சு கரங்களே அபயங்களே அஞ்சு கரங்களே அபயங்களே ஐந்து கரங்களே அபயங்களே கஜமுகன் வேலையில் காருண்யமே கஜமுகன் வேலையில் காருண்யமே அருளும் பாதம் சரணங்களே என்று அஞ்சு கரங்களே அபயங்களே அஞ்சு கரங்களே அபயங்களே மத யானை முகத்தோடு நம்மை காப்பவள் தேவாதி தேவருக்கும் அவன் மூத்தவள் தேவாதி தேவருக்கும் அவன் மூத்தவள் மத யானை முகத்தோடு நம்மை காப்பவள் தேவாதி தேவருக்கும் அவன் மூத்தவள் ஆனந்த பவனத்தில் அருள்கின்றவள் ஆனந்த பவனத்தில் அருள்கின்றவள் அசைகின்ற துதிக்கையிலே வரம் இறைப்பவள் அசைகின்ற துதிக்கையிலே வரம் இறைப்பவள் மாங்கனி தனக்கென்று விளையாட்டு செய்தார் மாங்கனி தனக்கென்று விளையாட்டு செய்தார் அதனாலே அதை இன்னும் உண்ணாமல் வைத்த அந்த அஞ்சு கரங்களே அபயங்களே அஞ்சு கரங்களே அபயங்களே ராஜாதி ராஜனவன் சிவன் மடியிலே இரேழு உலகங்கள் அவன் பிடியிலே ராஜாதி ராஜனவன் சிவன் மடியிலே ஈரேழு உலகங்கள் அவள் பிடியிலே ஆரம்பமே அறிவின் கணநாயகா ஆரம்பமே அறிவின் கணநாயகா அடுத்தல்ன முடிவல்ன வரும் நாயகா அடுத்தல்ன முடிவல்ன வரும் நாயகா அறிமுக குருதேவன் திருவுள்ளம் தன்னை காண கரிமுக குருதேவன் திருமுகம் தன்னை காண அறியாத சிறியேனை தினம் பாட வைத்த அந்த அஞ்சு கரங்களே அபயங்களே ஐந்து கரங்களே அபயங்களே கஜமுகன் வேலையில் காருண்யமே கஜமுக விழியில் காருண்யமே அருளும் பாதம் சரணங்களே என்று ஐந்து கரங்களே அபயங்களே உலகப்புறவானை வணங்கினாலும் யாரை வணங்க வேண்டும் உலகத்திலே மூன்று தொழில்கள் ஆக்கல் அளித்தல் காத்தல் உலகத்தை படைப்பதோ பிரம்மதேவன் எவ்வாறு 4 வகை யோனி 7 வகை தொற்றும் 84 ஜீவராசிகள் உலகத்தில் வாழக்கூடிய அத்தனை புண்ணிய ஜீவராசிகளும் தந்தை பிரம்மதேவனால் படைக்கப்பட்டவை எளிக்கும் தொழில் மேற்கொள்ளப்படும் மாமன் சிவனார் ஆனால் இவ்வுலகத்தையே மச்சம் கூர்மம் மராக மாமனம் நரசிம்மன் ராமன் பரசுராமன் பலராமன் கண்ணன் கல்கி என்று சொல்லக்கூடிய தசவதார்த்தின் மூலமாக இவ்வுலகத்தை கட்டி காத்துக் கொண்டிருக்கக்கூடியவன் என்னுடைய பாட்டன் மறந்தாமல் ஸ்ரீமன் நாராயணன் அப்பேற்பட்ட பெருமாள் திருமால் இந்த உலகத்தை எல்லாம் காக்கும் பொழுது நிச்சயம் என்னுடைய கழகத்திற்கும் ஒரு உறுதுணையாக இருந்து என்னுடைய கழகத்திற்கு வெற்றியடை செய்வார் என்ற நம்பிக்கையோடு பெருமாளை ஏழுமலையானை வணங்கி போற்றி என்னுடைய கழகத்தை தொடங்குவோம். நாராயணா. மலர்மாலை அணிவித்த உன்புள்ளத்திற்கு நன்றி. வணக்கம். பன்னீர் மலர் சொரியும் மேகங்களே எங்கள் பரந்தாமன் மெய்யழகை பாருங்களே. பன்னீர் மலர் சொரியும் மேகங்களே எங்கள் பரந்தாமன் மெய்யழகை பாருங்களே. தென்கோடி தென்றல் தரும் ராகங்களே தென்கோடி தென்றல் தரும் ராகங்களே எங்கள் ஸ்ரீ கிருஷ்ணமூர்த்தி புகழ் பாடுங்களே. எங்கள் ஸ்ரீ கிருஷ்ணமூர்த்தி புகழ் பாடுங்களே. புல்லாங்குழல் கொடுத்த மூங்கில்களே எங்கள் புருஷோத்தம
கொள்கின்றவள் புல்லாங்குழல் கொடுத்த மூங்கில்களே எங்கள் புருஷோத்தமன் புகழ் பாடுங்களே அந்த பாரத போர் முடிக்க சங்கை எடுத்தாள் பாஞ்சாலி புகழ் காக்க தங்கை கொடுத்தாள் அந்த பாரத போர் முடிக்க சங்கை எடுத்தாள் பாண்டவர்க்கு உரிமையுள்ள பங்கை கொடுத்தாள் பாண்டவர்க்கு உரிமையுள்ள பங்கை கொடுத்தார் நான் படிப்பதற்கு கீதை என்னும் பாடம் கொடுத்தார் நான் படிப்பதற்கு கீதை என்னும் பாடம் கொடுத்தார் புல்லாங்குழல் கொடுத்த மூங்கில்களே எங்கள் புருஷோத்தமன் புகழ் பாடுங்களே வண்டாடும் கங்கை மலர் தோட்டங்களே எங்கள் மதுசூதனன் புகழ் பாடுங்களே புல்லாங்குழல் கொடுத்த மூங்கில்களே எங்கள் புருஷோத்தமன் புகழ் பாடுங்களே. நன்றி நன்றி நன்றி. கடவுள்களை வணங்கிக் கொண்டிருந்தாலும் கலகத்தை ஏற்படுத்த வேண்டும் என்றால் உள்ளே ஏதாவது ஒளிநயம் என்று சொல்லக்கூடிய சத்தம் கேட்க வேண்டுமே. ஆலனம் சு அற்புதமான சாரீரம் 14 உலகங்கள் பூலோகம் உவர்லோகம் சுவர்லோகம் மகலோகம் தனலோகம் தவலோகம் சத்தியலோகம் மேல் உலகங்கள் 7 அதல விதல நிதல ரசாதல மகாதல சுதல பாதாளம் கீழ் உலகங்கள் 7 கண்ணனே 14 உலகத்திற்கும் நாரதர் சென்று வந்திருக்கிறார். எந்த பொம்பளை பிள்ளைக்குமே இந்த மாதிரி ஒரு குரல் வளத்தை பார்த்ததே கேட்டதே இல்லை நாரதர். அப்படின்னா என்ன அர்த்தம் நினைக்கிறீங்க நீங்க? இதே போல பார்த்தா தெரிகிறாரா? சத்தம் கேட்கிறதே. அப்படி அத்தனை உலகத்திற்கு சென்றிருந்தாலும் இந்த பெண்ணினுடைய குரலுக்கு ஈடாக எந்த பெண்ணினுடைய குரல் வளமும் கிடையாது. ஆசையே இல்லாத முனிவர் நாரதர். மண்ணாசை, பெண்ணாசை, பொருளாசை எதன் மீதும் பற்றற்றவர், பேரின்பவாதி. அப்பேற்பட்ட நாரதருக்கே இந்த பெண்ணினுடைய முதல்ல இந்த பெண்ணு யாருங்கிறது முக்கியம் இல்ல, இந்த பெண்ணினுடைய குரல் வளம் தான் என்னை முதலில் சறுக்க வைக்கிறது. 14 உலகம் சுற்றி வரக்கூடிய நினைத்த மாத்திரம் செல்லக்கூடிய நாரத முனிவருக்கே இந்த நிலைமை என்றால், இந்த கதி என்றால் வேறு ஒருவர் யாராவது இங்கு வந்திருந்தால் என்ன நேர்ந்திருக்கும்? அடடா, அற்புதமான சாரீரம். என்னுடைய சந்தேகம் ஒன்று வருகின்றது. இந்த உலகத்திலேயே இனிமையான சாரீரம் படைத்த உயிரினம்னா எதை சொல்லுவோம்? அது வந்து குயிலை தான் நம்ம சொல்லுவோம். குயில். ஆமா. என்னுடைய சந்தேகம் என்ன தெரியுமா? ஒருவேளை அந்த குயில் கூட தன்னுடைய குரல் வளத்தை இவ்வளவு அழகாக பாடுவதற்கு இந்த பெண்ணிடத்தில் தான் பாடம் கற்றுக்கொண்டிருக்குமோ? இருக்கலாம் இருக்கலாம், வாய்ப்பு இருக்கு. ரொம்ப அழகா பாடுவாங்க. அற்புதமான சாரீரம். பெண்மணியாளுடைய குரல் வளத்தை வைத்து பார்க்கும் பொழுது இவள் யார், எதற்காக இங்கு வந்திருக்கிறாள் என்பதையெல்லாம் தெரியப்படுத்துவதற்கு முன்பாக இவளுடைய குரல் வளத்தை வைத்து சிறிது நேரம் மணிக்குயிலுக்கு நிகராக வர்ணிப்போம். மணிக்குயில் இசைக்குதடி, மனமதில் மயங்குதடி, சிறகுகள் விரிந்ததடி, இளம் குருவிகள் பறந்ததடி, அடிமானே மயங்குவதேனோ, உன்னைத்தானே உருகுவதேனோ, இளம் காற்றே கைகள் வீசிவா, இதம் தேடும் கதைகள் பேசவா. மணிக்குயில் இசைக்குதடி, மனமதில் மயங்குதடி, சிறகுகள் விரிந்ததடி, இளம் குருவிகள் பறந்ததடி, அடிமானே மயங்குவதேனோ, உன்னைத்தானே உருகுவதேனோ, இளம் காற்றே கைகள் வீசிவா, இதம் தேடும் கதைகள் பேசவா. மணிக்குயில் இசைக்குதடி, மனமதில் மயங்குதடி, கட்டழகு தோற்றம் கண்டால் கம்பன் மகனானம்மா, சிட்டு விழி தேதி சொன்னால் அந்த சுகம் தேனம்மா. கட்டழகு தோற்றம்
வட்டம் விட்டு வாழும் வாழ்க்கை இன்று வந்து கூடுமோ சட்டதிட்டம் ஏதும் இல்லா பிள்ளை குணமாகுமோ ஊர்கோலம் போகும் கார்கால மேகம் பூக்கோலம் நாடும் வா இளம் காற்றே கைகள் வீசுவா இது தேடும் கதைகள் பேசவா குயில் இசைக்குதடி அதில் மனம் அதில் மயங்குதடி ஆற்று நீரில் ஆட்டம் போட்டு ஆடி வந்த நாட்களும் நேற்று வந்த காற்றை போலே நெஞ்சை விட்டு போகுமா ஆற்று நீரில் ஆட்டம் போட்டு ஆடி வந்த நாட்களும் நேற்று வந்த காற்றை போலே நெஞ்சை விட்டு போகுமா அந்தி வந்து சேர்ந்த பின்னே நாள் முடிந்து போனதா சந்தனம் தான் காய்ந்த பின்னே வாசமின்றி போகுமா நீராடும் மேகம் தாலாட்டு கேளு பூக்கோலம் நாடும் வா இளம் காற்றே கைகள் வீசுவா இடம் தேடும் கதைகள் பேசவா மணி குயில் இசைக்குதடி மனதில் மயங்குதடி சிறகுகள் விரிந்ததடி இளம் குருவிகள் பறந்ததடி அடிமானே மயங்குவதேனோ உனைத்தானே உருகுவதேனோ இளம் காற்றே கைகள் வீசுவா இதம் தேடும் கதைகள் பேசவா மணிக்குயில் இசைக்குதடி மனதில் மயங்குதடி சிறகுகள் விரிந்ததடி இளம் குருவிகள் பறந்ததடி ஆலோலம் சோ நன்றி 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 ஆலோலம் சோ இந்த பெண்மணியாளுடைய குரல் வளத்தை வைத்து வர்ணித்தாலும் முதலில் யார் இந்த பெண்மகள் எதற்காக இங்கு வந்திருக்கிறாள் என்பதை சற்று சிந்திக்க வேண்டும் இந்நேரத்திலே ஆலோலம் சோ என்ற சாரீரம் குரல் வளம் ஓம் என்ற பிரணவ மந்திரத்திற்கு சொந்தக்காரன் முருகப்பெருமான் அப்பேற்பட்ட முருகப்பெருமானுடைய நாமத்தை இந்நேரத்திலே இவ்விடத்திலே உச்சரிக்கக்கூடிய பெண்மகள் யாராக இருக்க வேண்டும் காரணம் உணர்ந்தேன் ஆதியிலே மகாவிஷ்ணுவை ஆனந்த கண்ணீரிலே அமிர்தவல்லி சுந்தரவல்லி என்று சொல்லக்கூடிய இரண்டு பெண்மாதர்களை அவதரித்தவர்களை முருகப்பெருமான் திருமணம் செய்து கொள்வதாக வாக்குறுதி கொடுத்தார் கொடுத்த வாக்குறுதியின்படி அமிர்தவல்லி திருப்பரங்குன்றத்திலே தெய்வயானை என்ற திருநாமத்தோடு முருகப்பெருமான் திருமணம் செய்து விட்டார் ஆனால் இளையவள் சுந்தரவல்லிதான் இங்கு காவலுக்கு வந்திருப்பால் போல் தெரிகின்றது அந்த பெண்மகள் தான் முருகப்பெருமானை நினைத்து ஆலோலம் சோ சோ என்று ஆயிலொட்டிக் கொண்டிருக்கிறாள் அடடடடா வள்ளிக்கும் முருகனுக்கும் திருமணத்தை ஏற்படுத்த வேண்டும் என்ற காலகட்டம் நெருங்கிவிட்டதாகையால் வள்ளிக்கும் முருகனுக்கும் திருமணத்தை ஏற்படுத்த வேண்டும் என்றால் முதலில் இந்த பெண்ணினுடைய அழகை வர்ணிக்க வேண்டும் சாரீரமே இவ்வளவு அழகாக இருக்கிறது என்றால் இந்த பெண்ணை நேரில் பார்க்கும் பொழுது எவ்வளவு அழகாக இருப்பாள் பார்த்தாலும் பார்த்தேன் ரம்பை மேனகை திலோத்தமை ஊர்வசி அனைத்து பெண்களையும் பார்த்த நாரதருக்கு ஆசை வரவில்லை என்ன ரொம்ப வெறுத்துட்டேன்னு இந்த பெண்ணை பார்ப்பதற்கு முன்பாகவே வர்ணிக்க வேண்டும் என்ற எண்ணம் வந்து விட்டது ஆக இந்த பெண்மகள் யார் எப்பேற்பட்ட பெண்மகளாக இருக்க வேண்டும் என்ற ஒரு நினைப்பு இருந்தாலும் ஒரு பெண்ணை நேரில் பார்த்தால் மட்டுமே அந்த பெண்மகள் யார் எப்படி இருப்பாள் என்பதை கூற முடியும் இப்ப நான் அந்த பெண்ணை நேரில் பார்த்திருக்கேனா இல்ல ஆனா அந்த பெண்ணை வர்ணிக்கணும் எப்படி வர்ணிக்கிறது ரத்னபாணி நீங்க சொல்லுங்க எப்படி வர்ணிக்கிறது குரலை வச்சதே வர்ணிச்சிட்டீனே இப்ப அழக வர்ணிக்கணுமே கற்பனையில செய்யற உருவம் நேர்ல பாக்குற உருவத்துக்கு வித்தியாசம் மாறுபட்டு உருவத்தை மாத்திருமே ஒருவேளை நான் கண்ணு இப்படி இருக்கிற கண்ணுக்கு அழகா இருக்க கண்ணுக்கு கொஞ்சம் கண்ணு பெருசா இருக்கிற மாதிரி பாடிட்டா உருவம் மாறிடாதா வாய் சின்ன வாயா இருக்கும்போது கொஞ்சம் பெருசா இப்படி வச்சுட்டா உருவம் மாறிடுமா இல்லையா அப்புறம் என்னங்க முருகப்பெருமான் கோச்சிக்க மாட்டாரா எப்படி பண்றது இருந்தாலும் நாரதர் மேன்மையானவர் இவருடைய அழகை அத்திப்பழத்திற்கு நிகராக வர்ணித்து விட்டு பிறகு வந்த கழகத்தை தொடங்கும் அத்திப்பழம் சேகப்பா இந்த வள்ளி பொண்ணு சேகப்பா ஒரு வெள்ளக்காரம் பொண்ணு இந்தியா வந்தாலும் முன்ன கண்டு தேகப்பா அத்திப்பழம் சேகப்பா தந்தை அத்த மக சேகப்பா ஒரு வெள்ளக்காரம் பொண்ணு இந்தியா வந்தாலும் முன்ன கண்டு தேகப்பா தீபம் கொண்ட வெண்ணிலவே 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 மண்ணில் வந்த பெண்ணிலவே 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 எப்போதும் பாடாது இப்போது நந்தந்த பூவு அத்திப்பழ சகப்பா சகப்பா ஒரு தேவலகம் பெண்ணு உலகம் வந்தாலும்
சாமத்தில் இருக்கு சங்குதி அத்தி போலும் சிகப்பா எந்த அத்த மக சிகப்பா ஒரு தேவலோக பொண்ணு உலகம் வந்தாலும் உன்னை கண்டு தகப்பா ஒரு தேவலோக பொண்ணு பூலோகம் வந்தாலும் உன்னை கண்டு தகப்பா தீபம் கொண்ட வெண்ணிலவே நிலவே வெண்ணிலவே மண்ணில் வந்த பெண்ணிலவே நிலவே பெண்ணிலவே எப்போதும் மாறாது இப்போது நான் தந்த பூ அத்தி போலும் சிகப்பா கந்தை அத்த மக சிகப்பா ஒரு வெள்ளக்காரன் பொண்ணு இந்தியா வந்தாலும் உன்னை கண்டு திகப்பா ஒரு தேவலோக பொண்ணு பூலோகம் வந்தாலும் உன்னை கண்டு திகப்பா பள்ளிக்கும் முருகனுக்கும் திருமணத்தை ஏற்படுத்த வேண்டும். அந்த திருமணத்தினாலே உலகத்திற்கு ஒரு நன்மை கிடைக்க வேண்டும். காரணம் என்ன? உயர்ந்த குலத்தில் பிறந்தவன் முருகன், தாழ் குலத்தில் குறக்குலத்தில் பிறந்தவள் வள்ளி. இவர்கள் இருவருக்கும் திருமணம் செய்து வைத்தால் மட்டுமே உலகத்தில் ஏற்றத்தாழ்வு ஒன்று இல்லாமல் சமநிலை உருவாகும் என்ற காரணத்திற்காக அண்ணே எனக்கு இதுல ஒரு சின்ன ஒரு மனம் வருத்தம் வருகிறது. என்ன வருத்தம்? முருகப்பெருமானுக்கு வள்ளிய இரண்டாம் தரமா கல்யாணம் பண்ணி வைக்க போறோமே, அது உங்களுக்கு என்ன வருத்தம்? இதுல ஏற்கனவே கொடுத்த வாக்குறுதி தான். சரி சரி. ஆனா என்ன வருதுன்னா, வள்ளி பிறந்திருக்கிறது தமிழகத்திலே. சரி, இந்த தமிழருடைய கலாச்சாரம் ஒருவனுக்கு ஒருத்தி. அப்படி ஒருவனுக்கு ஒருத்தியாக வாழக்கூடிய இந்த தமிழ்நாட்டுல முருகப்பெருமானத்தான் தமிழ் கடவுள்னு பாத்தி வச்சிருக்காங்க. தமிழர்களுடைய முப்பாட்டன் யாருன்னா முருகப்பெருமானத்தான் சொல்றாங்க. அப்பேற்பட்ட முருகப்பெருமான மக்கள், தமிழ் மக்கள் எல்லாம் இப்படி வணங்கும் பொழுது கலாச்சாரத்தை மீறி முருகப்பெருமான் வள்ளியை இரண்டாம் தரமா திருமணம் செய்ய போறாரே, அதனால முருகன் பாட்டுக்கவே இருக்கட்டும், வள்ளி வள்ளி பாட்டுக்கவே இருக்கட்டும்னா அது சரி வராதுல்ல. அப்ப கலாச்சாரத்தை மீறலாமா? ஏன் ஒருவேளை அப்படி முருகப்பெருமான் வள்ளி இரண்டாம் தரமாகத்தான் திருமணம் செய்ய போகிறான் தெரிந்திருந்தாலும் வள்ளியை ஏன் தமிழகத்திலே பிறக்க வைக்க வேண்டும்? தமிழகத்திலே சோழ நாட்டிலே இருந்து பிரிக்கப்பட்டு தொண்டை நாட்டிலே ஏன் வள்ளி பிறக்கணும்? கலாச்சாரத்தை மீறி முருகப்பெருமான் ஏன் வள்ளியை இரண்டாம் தரமாக திருமணம் செய்ய வேண்டும்? ஏன் என்ன காரணம்? வள்ளிக்கும் முருகனுக்கு திருமணத்தை ஏற்படுத்த வேண்டும் என்றால் என்ன காரணம்? பூவும் நாரும் ஒன்று சேர்ந்தால் மட்டுமே பூச்சரமாக இறைவனுடைய திருவடியை சேரும் என்பார்கள். பூ ஒரு பக்கம் நார் ஒரு பக்கம் இருந்தால் இப்படி மாலையாக மாறுமா? அப்படி மாலையாக மாறினாலும் இறைவனுடைய திருவடியை சென்று சேருமா? சேராது. அதுபோல வள்ளி ஒரு பக்கம் முருகன் ஒரு பக்கம் இருந்தால் நிச்சயம் அது சிறப்பாகாது. எப்படி பூவையும் மாலையும், அந்த பூவையும் நாரையும் ஒண்ணு சேர்த்து மாலையா கட்டுறாங்களோ அந்த மாதிரி இன்னைக்கு நாரதர் நான் என்ன பண்ண போறேன்னா முருகனையும் வள்ளியையும் சேர்த்து வைக்கிறதா இன்னைக்கு வேலை. நல்ல வேலை தான். அவர் ரெண்டுத்துக்கு ஒரு தொடர்பை உருவாக்கி விட்டு அந்த தொடர்பின் மூலம் உலகத்திற்கு ஒரு நன்மை கிடைக்க வேண்டும். இது நல்லா இருக்குது இந்த வேலை. ஆக வள்ளியினுடைய அழகை நாரதர் பாடக்கூடிய பாடலில் முருகப்பெருமான் நினைக்க வேண்டுமாம். ஆசையே இல்லாத முனிவர் நாரதர். அப்பேற்பட்ட நாரதரே இப்படி பாடுகிறாரே அப்படின்னு முருகப்பெருமான் வெகு விரைவாக வந்து வள்ளி பிரம்ம முகூர்த்தத்திலே மனம் செய்ய வேண்டும். இதுவே இன்று என்னுடைய கழகம் என்ற காரணத்தினால் இவளுடைய அழகை பூங்காற்றிலே தூது விடுவோம். பூங்காற்றே அந்த ஒண்ணு கிட்ட ஒண்ணு சொல்லி போ, தனியா இவ இல்லாம முருகன் வாடுறார். அவ இல்லாமே
சேருவோம். அந்த பொண்ணு கிட்ட ஒண்ணு சொல்லி வா. மனமோ துணை இல்லாம நெஞ்சம் வாடுதே. கத்தாளங்காட்டு வழி கள்ளிப்பட்டி ரொட்டு வழி. கத்தாளங்காட்டு வழி கள்ளிப்பட்டி ரொட்டு வழி. வண்டி கட்டி போற பொண்ணே வாக்கப்பட்டு போற வழி. வண்டி மாடி எட்டு வச்சு முன்னே போகுதம்மா. வாக்கப்பட்ட பொண்ணும் மனும் பின்னே போகுதம்மா. மதுரை மறி கொழுந்தே மனதூரும் மல்லிகையே. மதுரை மறி கொழுந்தே மனதூரும் மல்லிகையே. மனசு மயங்குதடி மயக்கும்படி நிக்காதே. மனசு மயங்குதடி மயக்கும்படி நிக்காதே. வேண்டினால் வேண்டு வரம் தருபவளே எம்மா எம்மா. வேண்டினால் வேண்டு வரம் தருபவளே எம்மா எம்மா. எனக்கொரு வரம் தருவாயா. என் காதலியே கொண்டு வருவாயா. உன்னை தானே தஞ்சம் என்று நம்பி வந்தேன் மானே. உயிர் பூவெடுத்து ஒரு மாலையிடு. விழி நீர் தெளித்து ஒரு கோலமிடு. உன்னை தானே தானா வந்த சந்தனமே உன்னை தழுவே சம்மதமே. இது வேறாரும் பறிக்காத மல்லிகை தோட்டமே. யாராலும் படிக்காத மங்களராகமே. சின்னஞ்சிறிய வண்ணப்பறவை எண்ணத்தை சொல்லுதடா. சின்னஞ்சிறிய வண்ணப்பறவை எண்ணத்தை சொல்லுதடா. அது இன்னிசையோடு தன்னை மறந்து சொன்னதை சொல்லுதடா. சின்னஞ்சிறிய வண்ணப்பறவை எண்ணத்தை சொல்லுதடா. உன்னாயிருக்க கத்துக்கணும் இந்த உண்மையை சொன்னா ஒத்துக்கணும். காக்கா குட்டத்தை பாருங்க. காக்கா குட்டத்தை பாருங்க. அது கத்து கொடுத்தது யாருங்க. உன்னாயிருக்க கத்துக்கணும் இந்த உண்மையை சொன்னா ஒத்துக்கணும். ஒத்தையடி பாதையில ஒரு சன தூங்கையில. ஒத்தையடி பாதையில ஒரு சன தூங்கையில. ஒத்தையா போகுதம்மா என்னோட உசிறு உசிறு. வெத்தல போல் வாடுதம்மா என்னோட மனசு. குடகு மலை காற்றில் வரும் பாட்டு கேக்குதா எங்கிலே. ஏதோ நினைவுதான் உன்னை சுற்றி வருகுதே. என்னோட மனசுதான் கண்டபடி அலையுதே. ஒத்த வழி ஏவழி மானே மானே. குடகு மலை காற்றில் வரும் பாட்டு கேக்குதா எங்கிலே. மேற்கு தொடர்ச்சி மலை உச்சியிலே. மேற்கு தொடர்ச்சி மலை உச்சியிலே. நான் பாட்டு படிக்கிறேனே ஒத்தையிலே. நான் பாட்டு படிக்கிறேனே ஒத்தையிலே. ஒத்தையடி பாதையிலே. ஒத்தையடி பாதையிலே அத்த மக போகையிலே. யாரடியோ முன்னாலே அம்மாடியவ கண்ணடியோ என்பேனே. வளர்த்த களை மறந்து விட்டாய் கேளடா கண்ணா. வளர்த்த களை மறந்து விட்டாய் கேளடா கண்ணா. நான் வடித்து வைத்த ஓவியத்தை பாரடா கண்ணா. அரங்கும் தான் உறங்கும் ஆறுகடல் மீனுறங்கும். சிறங்கும் தான் உறங்கும் திருவார் தேருறங்கும். நான் உறங்க வழி இல்லையே மானே. இறைவன் நாடகத்தில் ஊமையடி நாளே. என்ன சொல்லிவிட்டேன் நீ ஏன் மயங்குகிறாய். என்ன சொல்லிவிட்டேன் நீ ஏன் மயங்குகிறாய். சம்மதம் கேட்பேன் நீ தலை குனிவாயோ. என்ன சொல்லிவிட்டேன் நீ ஏன் மயங்குகிறாய். அடடா ஊர்குலத்தில் தாமரை பூ ஆடக் கண்டேன். அதுதான் காதலனை ஓரங்கள் நான் தேடக் கண்டேன். அடடா ஊர்வலத்தில் வானவெல்லும் ஓடக் கண்டேன். அதுதான் பூங்குயிலால் பாட்டெடுத்து பாடக் கண்டேன். மெதுவா
சொல்லவே வைகை நதியே சொல்லிவிடவா எந்த கதையை ஏற்றில் இல்லாதது என் கதைதான் யாரும் சொல்லாதது உள் நிலைதான் தென்மழக்காற்று வீசுகிற போது இளைவனக்காரன் என்று பார்ப்பதில்லையே நெஞ்சில காதல் பொங்குற போது ஜாதி மதம் பார்த்துக்கிட்டு பொங்கவில்லையே நம்மை பிரிக்கும் சக்தியே இங்கு எங்கோ இல்ல காத்த பிடிச்சு கையில வையாலும் இல்ல கட்டி காவல் வீரி ஆவல் பொங்குதே பூங்காற்றே அந்த பொண்ணு கிட்ட ஒண்ணு சொல்லி வா மனமோ அவ இல்லாம நெஞ்சம் வாடுதே அவ இல்லாம நெஞ்சம் வாடுதே ஆ, 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 நன்றி 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 எங்கிட்டு இருக்கக்குள்ள கையே தட்ட மாட்டீங்களே என்ன காரணம் சரி, நன்றி நன்றி உலகத்திலே நாரதர் என்றாலே அனைவரும் கலகக்காரன் என்றுதான் கூறுகிறார்கள் மூத்தர் சொல்வாக்கும் முதல் நெல்லிக்கனி முன்னாள் இதுவரைக்கும் பின்னாலே இனிக்கு முன்பார்கள் 14 உலகத்துக்கு போறேன்னு சொன்னில்ல சரி எங்கே போனாலுமே எனக்கு ஒரு மன நிம்மதியோட தான் வருவேன் ஆனா இந்த பூமிக்கு வந்தால் மட்டுமே எனக்கு கொஞ்சம் மனக்கசப்பார்வே ஏன் எல்லா உலகத்திலேயும் நாரதரை மதிப்பார்கள் நீங்கள் மட்டும் மனிதர்கள் மதிப்பதில்லை ஆமா ஆமான் என்ன ஆமான்றீங்கன்னா என்ன மதிக்கிறது இல்லையா நானே வேதனையில் சொல்றீங்க தைரியமா ஆமான்றீங்களா என்ன தேவசபை கூட்டத்திற்கு தேவேந்திரன் தலைமை ஏற்பார் அப்படி தேவசபை கூட்டம் நடக்கும் பொழுது அனைவரும் அமர்ந்திருப்பார்கள் நாரதர் உள்ளே சென்று விட்டால் அனைவரும் எழுந்து நின்று மரியாதை கொடுப்பார்கள் எதுக்கு ஏன் சபையே ஏதாவது நாய் போச்சு என்ன பண்றது வேற எதுக்கு எப்படியோ எந்திரிக்கிறாங்களா மரியாதை இருக்கா இப்ப அதான் ஆனால் இந்த பூமியிலே எதற்காக இந்த மனக்கசப்பு தெரியுமா இறைவன் மனிதன் இறைவனை கண்ணால் காண முடியவில்லை அப்படி இருந்தாலும் கல்லிலே ஒரு உருவத்தை செய்து அதிலே இறைவன் இருக்கிறான் என்பதை கல்லிலே கலைவண்ணம் கண்டால் போல் கல்லிலே ஒரு சிலையை செய்து இறைவனை காண துடிக்கிறான் இறைவன் அதாவது இறைவனை பார்க்கறதுக்காக மக்கள் ரொம்ப துடிக்கிறாங்க ஆனால் இந்த பூமியில சிவனுக்கு கோயில் இருக்கு பாத்தீங்களா சிவன் கோயில் பெருமாள் கோயில் ஐயப்பனுக்கு எல்லாம் கோயில் முருகனுக்கு பிள்ளையாரு இவங்களுக்கு எல்லாம் கோயில் இருக்கு ஏங்க கோயில் ஏற்றி கும்பிடுறோம் கோயில் ஏற்றி ஏன் கும்பிடுறோம்னா ஏன் சாமியை போய் கும்பிடுறோம் கோயில் ஏற்றினா தான் கும்பிட முடியும் நான் உங்கள்கிட்ட கேள்வி கேட்கறதா இல்ல வேணாமா ஏன் இல்ல ஏன் சாமி கும்பிடுறோம்னு கேட்டேன் எல்லாம் நல்லா இருக்கு நல்லபடியா வச்சுக்கணும் கும்பிடுறோம் சாமி எல்லாரும் போல என்னை நல்லா வச்சிரு நானும் 4 பேத்த போல நல்லா இருக்கணும் அப்ப வேண்டிய வரங்களை கேட்கிற இறைவன்ட்ட போய் சரி இதெல்லாம் இந்த சாமிகளுக்கெல்லாம் சரி ஐயனாரா இருந்தாலும் சரி இப்படி சாமிகளுக்கெல்லாம் கோயில் இருக்குல்ல இவங்கள்ட்ட போறா நமக்கு வேண்டிய வரத்தை கேட்கிறோம் ஆமா எமனுக்கு கோயில் இருக்கு தெரியுமா பூமியில இருக்கு ஆமா எமனுக்கு ஏன் கோயில் கட்டி கும்பிடுறாங்க ஏன் கும்பிடுறாங்க உயிரை பிடிச்சிட கூடாது ரொம்ப நாளைக்கு நாங்க நல்லா இருக்கணும் அப்படின்னு இல்ல உயிரை பிடிக்க கூடாதுன்னா எமன் விட்டுருவாரா ஆமா விட்டுருவாரா இருந்தாலும் கொஞ்ச நாள் தள்ளி போடுவாரா போடுவார்ல தள்ளி போடுவாரா இறக்கப்படுவார்ல கொஞ்சம் கோயில் சனி பகவானுக்கு கோயில் இருக்கு தெரியுமா பூமியில ஆமா ஏன் அவரை கும்பிட்டோம்னா அந்த 7:30 அப்படிங்கறதுல இருந்து பிடிக்காம விட்டுருவாரா பிடிப்பாரு கொஞ்சம் தாக்கம் குறையுமா தாக்கம் குறையும் இல்ல அப்படி இல்லைங்க அவரவர் வேலையை அவரவர் சரிவர செய்து கொண்டிருக்கிறார் இருந்தாலும் மனிதனுடைய ஒரு நற்பாசை அதற்காக இறைவன் எனக்கு என்னன்னா வருத்தம்னா என்னங்க யமனுக்கும் கோயில் கட்டுறீங்க சனி பகவானுக்கும் கோயில் இருக்கு உயிரை பிடிக்கிறாரு இவர் பிடிச்சி ஆட்டி வைக்கிறாரு அவங்களுக்கு எல்லாம் கோயில் இருக்கும்போது பூமியில நாரதருக்கு கோயில் இல்லையேன்னு ஒரு வருத்தம் தான் உங்களுக்கு அவங்க எவ்வளவு தேவை அதனால உங்களுக்கு கோயில் கட்டாம இருக்கு சரி அதை கூட விட்டுருங்களேன் அப்படிதான் இருக்கும் பிறக்கிற பிள்ளைகளுக்கு எல்லாம் பாருங்களேன் கந்தன் கடம்பன் ஆர்வம் சுப்பிரமணி பெண்களோட்டியே எப்போ இருக்கிறவர் கண்ணே சரி பாருங்க முருகனுடைய அண்ணே விநாயகர் விநாயகமூர்த்தி எம்புடி பேர் இருக்காங்க சாமி பேர் வச்சிருக்காரு ஆனா நாரதர்னு எந்த பிள்ளைக்காவது பேர் வைக்கிறாங்களா ஆத்தாடி அந்த வீடு என்னத்துக்கு ஆக போறோம் ஏங்க இன்னும் நீங்க சொல்ற கதை ஆம புகுந்த வீடு விளங்காதுங்கிற மாதிரி நாரதர்னு பேர் வச்சா விளங்காதுங்கிற மாதிரில இருக்கு உண்மையாதானே நீங்கள் நினைப்பது தவறு என்ன தவறு இதுக்கு என்ன தெரியுமா அர்த்தம் நாரதன் ஏன் தெரியுமா பேர் வைக்க மாட்டாங்க ஏன் ஈரேழு 14 உலகங்கள் நினைத்த மாத்திரத்தில் செல்லக்கூடிய தகுதி படைத்தவன் நாரதர் புராணங்கள் 18 ஒவ்வொரு புராணத்துல சிவ புராணம்னா சிவனை மட்டும்தான் வருவார் சிவனுடைய பெருமை தான் சொல்லும் சரி விஷ்ணு புராணம்னா விஷ்ணுனுடைய பெருமை தான் பிரம்ம புராணம்னா பிரம்மனுடைய பெருமை கந்த புராணம்னா முருகனுடைய பெருமை ஆமா சிவ புராணத்துல போய் முருகனை கொண்டாந்து நுழைக்க முடியுமா இருக்காது ஆனா பாருங்க 18 புராணத்துல நாரதர் வருவாராம்
14 உலகத்துக்கு நினைச்ச மாத்திரத்துல போவாராம். அப்பேற்பட்ட வல்லமை பொருந்திய ஒருத்தருடைய பேரை பூமியில பிறகுற சாதாரண ஆளுக்கு வைக்க முடியுமா? நாரதர்னு பேர் வைக்கிறதுக்கு ஒரு தகுதி வேணுமா? நீங்களே சொல்லிக்கிறீங்க. ஏன் வைக்கல பேரு? இருக்குது. எங்க இருக்கு? நல்ல கூட்டம் நடந்துகிட்டு இருக்கோம். ஊர்ல கூட்டம் போட்டுட்டு இருப்பாங்க. சரி, அங்கேருந்து ஒருத்தர் வருவாப்ல. ஏய் நாரதன் வர்றான்டா, கொடுத்த மொத்தமா எல்லாத்தையும் எடுத்து போடுவான். நீங்கள் நினைப்பது தவறு. பேர் வச்சிருக்காங்கல்ல அங்கே இல்லங்க, கலகம் பண்றாருங்கறதால நீங்க எப்படி சொல்றீங்க? மனிதனுடைய வாழ்க்கை தத்துவம் என்ன? இன்பமும் துன்பமும் இரண்டரை கலந்ததே மனித வாழ்க்கை. அப்பேற்பட்ட மனித வாழ்க்கையில் நாரதர் சிறிய கலகத்தை ஏற்படுத்துகிறார். அந்த கலகத்தினாலே உலகத்திற்கும் ஒரு நன்மை கிடைக்க வேண்டும் என்ற காரணத்தினால் விருப்பத்திற்கு இணங்க ஒரு பாடலை பாடிவிட்டு பிறகு வந்த கலகத்தை தொடங்குவோம். ஏ ஊரு மதுரை பக்கம் மேலூர் உடப்பும்பட்டி நான் பாடும் நேரம் ராப்போதுதான் நீ தூங்கும் நிலவும் தூங்கும் ஆகாய நிலவும் தூங்கும் நான் தூங்க மாட்டேன் ராப்போதுதான். ஏ ஊரு மதுரை பக்கம் ஏ பாட்டு மனதில் நிற்கும் நான் பாடும் நேரம் ராப்போதுதான் நீ தூங்கும் நிலவும் தூங்கும் ஆகாய நிலவும் தூங்கும் நான் தூங்க மாட்டேன் ராப்போதுதான். என்னோட நூலும் இல்லை பின்னோட வானும் இல்லை, என்னோட நூலும் இல்லை பின்னோட வானும் இல்லை, காத்தோடு போகும் காத்தாடிதா. ஏ ஊரு மதுரை பக்கம் ஏ பாட்டு மனதில் நிற்கும் நான் பாடும் யார் யாரோ ஆசைப்பட்டா சேர்த்து வைக்கும் அன்னக்கிளியே ஓ வாழ்க்கை என்ன ஆச்சு நான் கேட்கிறேன். ஊராரை ஏத்தி விட்டு ஏவி நிற்கும் தன்னந்தனியே அத போல ஒன்னத்தாடி நாம் பார்க்கிறேன். விதியோடு மோது அடிதங்கச்சி குடிகாரி அல்லே இவ ஓங்கச்சி பார்த்தாலே சோகந்தீரோ அதனால பாடுறேன். ஏ ஊரு மதுரை பக்கம் ஏன் பாட்டு மனதில் நிற்கும் நான் பாடும் நேரம் காத்தோடுதான். எல்லோருக்கும் வாழ்க்கை இங்கு எண்ணம் போலே வாய்க்காதம்மா, வாய்க்காட்டி விட்டு தள்ளு எங்கனோ வந்தாரி வரவில் வைக்கும் விட்டு போனா செலவில் வைக்கும் வேண்டாத வாரோ எல்லாம் ஏந்தாங்கனோ. பூ பூத்ததெல்லாம் காயாகுமா, காயானதெல்லாம் கனியாகுமா, இதுக்காக ஏங்கலாமா அதனால பாடுறேன். ஏ ஊரு மதுரை பக்கம் ஏன் பாட்டு மனதில் நிற்கும் நான் பாடும் நேரம் காத்தோடுதான். நீ தூங்கும் நிலவும் தூங்கும் ஆகாய நிலவும் தூங்கும் நான் தூங்க மாட்டேன் அப்போதுதான். என்னோட நூலும் இல்லை பின்னோட வானும் இல்லை, நூலும் இல்லை உன்னோட வாழும் இல்லை, காத்தோடு போகும் காத்தாடிதான். ஏ ஊரு மதுரை பக்கம் ஏன் பாட்டு மனதில் நிற்கும் நான் பாடும் நேரம் காத்தோடுதான். காலதாமதம் நன்றி நன்றி நன்றி. காலதாமதம் காரியத்திற்கே கடன்பார்களாகையா கதையின் முறைப்படி அலையக்கூடிய ஆடவனை சந்தித்து கலகத்தை ஏற்படுத்தினார். ஏதாவது நல்வழிகள் கிடைக்கும் என்ற நோக்கத்தோடு சுந்தரம் நிறைந்ததும்பும் பொன் சிறந்த மங்கை இவள் இந்த பொன் சிறந்த மங்கை இவள் இந்த உலகிற்கு என் வந்தார்